வரலன்னு தள்ளுபடி பண்ணி திருப்பி அமைச்சிட்டான். நம்ம ஒன்றியத்திலேயே பெரிய பஞ்சாயத்து எது? பாடிப்பள்ளம் பஞ்சாயத்து. பாடிப்பள்ளியம் பஞ்சாயத்து கிட்டத்தட்ட 9 கிராமம் சேர்ந்த ஒரு பஞ்சாயத்து பாடிப்பள்ளம் பஞ்சாயத்து. மூலநெல்லிமலை, நடுநெல்லிமலை, கீழ்நெல்லிமலை, சவுட்டு ரோமாபுரி, சென்னாலூர், தின்னலூர், சின்ன பாடிப்பள்ளம், பெரிய பாடிப்பள்ளம், இத்தனை ஊர் சேர்ந்தது ஒரே பஞ்சாயத்து. அது இப்படி கிட்ட இல்லை, இது மாதிரி இன்னொரு 4 மடங்கு அதை பிரிக்கணும். ஆலமுடியை பிரிக்கணும், மலையனூர்ல ஒரு பஞ்சாயத்தை பிரிக்கணும்னு அவ்வளோ போராடணும். ஆனா இப்ப எடப்பாடியார்கிட்ட விழுப்புரத்துக்கு வந்தார் நம்ம அமைச்சர் இருக்காரு பாருங்க, யாரு அண்ணன் சிவி அண்ணன். அவர் போய் ஒரு லிஸ்ட் கொடுத்தாரு. கொடுத்த உடனே படிச்சுட்டு என்னப்பா இவ்வளவு இருக்குது அப்படின்னு சரி அண்ணா திமுக ஆட்சி அமைஞ்சவுடன் கணக்கு இல்லாம பஞ்சாயத்துகளை பிரித்து தருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் விழுப்புரத்துல வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. தமிழ்நாட்டில் விழுப்புரத்துல வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. அப்ப நம்ம மாவட்டமும் தருமபுரி மாவட்டம் தான் அதிகமான பெரிய பெரிய பஞ்சாயத்து இருக்கு. அதை வந்து 100% செய்து தருவேன்னு அதுல ஒரு வழிமுறை வச்சிருக்காங்கல்ல, அதுல கொஞ்சம் தகர்த்தனா நம்மளதெல்லாம் ஆல்ரெடி லிஸ்ட்ல இருக்கு. நான் எம்எல்ஏவா இருக்கும் போதே லிஸ்ட்ல ஏற்றி வச்சிருக்கேன். ஆலமுடி பஞ்சாயத்தை பிரிச்சு புது பஞ்சாயத்தை உருவாக்கணும், ரெட்டிப்பாளையம், திக்காமேடு எல்லாம் சேர்த்து ஒரு புது பஞ்சாயத்தை உருவாக்கணும்னு இப்ப இல்ல அப்பவே ஏற்றி வச்சிருக்கோம். பாடிப்பள்ளத்தை ஏற்றி வச்சிருக்கோம். எனவே மேட்டு வயலாமூர், மேல் வயலாமூர், அடுக்கு பாசி, அதுவும் பெரிய பஞ்சாயத்து. ஆனா ஓட்டு கம்மி. அதெல்லாம் ஒன்னா சேர்ந்து செய்ய வேண்டிய விஷயம். என்னது நான் சொல்ல வேண்டியதே இல்லை. மாம்பழம் சின்னத்திலே வாக்குகளை செலுத்தி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நடைபெறுகின்ற இந்த திமுக ஆட்சிக்கு ஒரு முடிவு கொண்டு வரும். நம்மளை ஏமாத்துற ஆட்சி. நம்மளை ஏமாத்தினா நம்ம சும்மா இருப்போமா? அவங்க நினப்பு ஒரே நினப்பு வந்து நம்ம இந்த இடத்துல என்ன வேணாலும் சொல்லிட்டு போகலாம். தெரியாது ஒன்றும் கிடையாது. வரும்போதே சொன்னாங்க, ஒரு சின்டாக்ஸ் உடஞ்சி எத்தனை நாளாக கேட்டுட்டு கிடக்குறேன்.